குட்டி ஸ்டோரியில் லாஸ்ட் எபிசோடு என்ன பார்த்துருப்போம்னா, நம்ம டே வந்துட்டு சொல்லாமல் கொள்ளாமல் வெளியே போயிருப்பான். அந்த இன்ஃபர்மேஷன் வந்து நம்ம ஜிமின் வந்துட்டு சுகாவுக்கு கன்வே பண்ணியிருப்பான். நம்ம சுகாவும் ரொம்ப ஷாக்காக இருப்பான். ஜங்குக்கு தெரிஞ்சா அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி. சரி, ஓகே, அதோட கண்டினியூஷன் பார்க்கலாம். அப்படி சொல்லிகிட்டே இருக்க இப்போ நம்ம சுகா வந்து பேக்லேருந்து ஒருத்தங்க டச் பண்ணுறாங்க. நம்ம சுகாவும் அப்படியே ஷாக்காக திரும்பி பார்க்க இந்த சைடு ஜிமின் ஹலோ சுகா சுகா அப்படின்னு சொல்லி கத்திக்கிட்டு இருக்கான். இப்போது நம்ம சுகா வந்துட்டு ஜங்குக் அப்படின்னு சொல்லி கூப்பிட நம்ம ஜங்குக் என்னடா ஜங்குக்கு தெரிஞ்சு அவ்வளோதான் என்னமோ சொல்லிட்டு இருந்தேன், என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்க நம்ம சுகா வந்துட்டு அது வந்துடா ஜங்குக் அது சரி அது என்னவோ பரவாயில்ல, பிரச்சனை இல்லை, நான் ஒன்றும் சொல்ல மாட்டேன் விடு. 1 வீக்காக ரொம்ப பிஸியாக இருந்தேன்டா, நான் அவுட் ஆஃப் ஸ்டேஷனில் இருந்தேன், உனக்கே தெரியும். இன்னொன்று வந்துட்டு என் நம்பரை பிளாக் பண்ணிட்டான், சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டான். அவன்கிட்ட என்னால் பேச முடியலை, நான் அவனை காண்டாக்ட் பண்ணவும் முடியல. நான் ரொம்ப பிஸியாக இருந்தேன்டா, கொஞ்சம் முக்கியமான ப்ராஜெக்ட் வேறு. ஸோ அதனால் வந்துட்டு அவங்ககிட்ட வந்து என்னால் பேச முடியலை. சரி, இப்போ நான் நேராக போகலான்னு நினைக்கிறேன். போவோம்மா, நீ ஃப்ரீனா வாடா. ஏன்னா உன்னை பார்த்தா கொஞ்சம் அவன் பேசுவான். உன்னை முன்னாடி அனுப்பிட்டு நான் பின்னாடியே வந்து அவனை அப்படியே கேட்ச் பண்ணிடுறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு வந்து சொல்கிறான். நம்ம சுகா டேய் ஜங்குக் அதுடா என்னடா சொல்லு. டேய் டேங் எங்கேயோ வெளியே போயிட்டானாண்டா. என்னது வெளியே போயிருக்கானா? எங்கடா வெளியே போயிருக்கான் சுகாவன்? எனக்கு தெரிலடா. ஜிமின்கிட்ட சொல்லாமல் போயிருந்திருக்கான். ஜிமின்கிட்ட வந்து ஒரு 2 நாள் முன்னாடி கேட்டிருந்துருக்கான்டா, இந்த மாதிரி வெளியே போய் தனியாக போய் நான் தங்கணும், யாருமே இல்லாமல் நிம்மதியாக இருக்கணும், அந்த இடத்துக்குமே யாருமே வரக்கூடாது, காட்டுக்குள்ளே இருக்கணும், அந்த மாதிரி எனக்கு ஒரு பிளேஸ் சொல்லு பார்த்துன்னு. நம்ம ஜிமின்னு வந்துட்டு சரி பார்த்து சொல்கிறேன்னு விட்டுருக்கான். பார்த்தா இப்படி மறுநாள் இப்படி ஓடி இருக்கான்டா. கால் பண்ணிவிட்டு அப்புறம் சுவிட்ச் ஆஃப் வேறு பண்ணிட்டான். நான் என்னது சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டானா? ஹே ஆமாம் ஜங்குக், நீ பதறாத, நம்ம என்னன்னு சொல்லி பார்ப்போம், நீ வா நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சுகா வந்து அப்படியே வந்த கையோடு நம்ம ஜங்குக்கு வந்து இழுத்துட்டு போகிறான். இப்போவும் ஸ்ட்ரைட்டாக இங்கே தான் வராங்க. இங்கே நம்ம ஜிமின் வெயிட் பண்ணுறான். இன்னும் இது தெரிலையா ஜிமின் அப்படின்னு சொல்லி நம்ம ஜங்குக் கேட்க நம்ம ஜிமினும் இல்லை தெரில ஜங்குக், அவன் என்கிட்ட வந்து என்ன சொன்னான்னா இதெல்லாம் வந்து பார்த்து இப்படி எனக்கு சொல்லு, நான் போகணும், அங்கே போய் ஸ்டே பண்ணணும்னு சொன்னான். அதுக்கு முன்னாடி என்னன்னே தெரில, அந்த பர்த்டேக்கு போயிட்டு வந்ததுலேருந்து அவன் சரியில்லை. ஒரு மாதிரி பழைய விஷயம் எல்லாம் வந்து நான் நினச்சி பார்த்துட்ருக்கேன். ஜங்குக்கு என்னை எப்படி லவ் பண்ணான், என்னென்னலாம் நடந்துச்சு அதெல்லாம் நினச்சி பார்த்தேன். அந்த மாதிரிலாம் வந்து சொன்னான். என்னென்னு எனக்கு புரியலை ஜங்குக், அது எதனாலன்னு தெரியலை. ஆனால் சொன்னான் நீ இந்த மாதிரி கேர்ள்ஸோடலாம் கட்டி பிடிச்சி ஆடுற அப்படின்னு சொல்லி. அவன் ஜெலஸாக ஃபீல் பண்ணான். பட் லவ் பண்ணுறியான்னு கேட்டேன், போடா அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போயிட்டான். எதுவுமே சொல்லலை. நான் நினச்சேன் லவ் வந்துடுச்சு போலன்னு, எதனாலன்னு தெரில. ஆனால் ஒரு மாதிரி சைலண்ட்டாகவே இருந்தான். 1 வீக்காக அவன் சரியாக பேசுகிறதில்ல, ஒழுங்காக சாப்பிட்றதில்ல, சின்னனே தெரில. வாட்டுக்குள்ளே போயிட்டான், சொல்லாமல் கொள்ளாமல், லீவும் சொல்லலை. அவன் எனக்கு என்னான்னு போயிட்டான் ஜங்குக் அப்படின்னு சொல்லி சொல்ல நம்ம ஜங்குக்கும் எங்கே போயிருப்பான் அவன் அப்படின்னு யோசிக்கிறான். நம்ம ஜிமினும் அவன் கண்டிப்பாக ஏதோ தனியாக ஒரு இடத்துக்கு தான் போயிருப்பான். அவன் நிம்மதியான ஒரு இடம் வேணும், மனுஷங்களே நான் பார்க்கக்கூடாது, ஆள் நடமாட்டம் இல்லாத இடம் தான் போகணுன்னு சொல்லியிருந்தான். ஸோ ஆள் நடமாட்டம் இல்லாத இடம் உனக்கு தெரிஞ்ச இடம் ஏதாச்சும் இருந்தால் பிடி ஜங்குக் அப்படின்னு சொல்லி சொல்ல சரி ஓகே பார்க்கலாம், நம்ம ஒவ்வொரு இடமா பார்க்கலாம். ஆனால் அவன் கண்ட்ரி விட்டு கண்ட்ரி போயிருந்தானா அதுக்கெலாம் வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லி ஜிமின் சொல்கிறான். எப்படி கண்டுபிடிக்குதுன்னு தெரியலையே, அவன் மொபைல் வேறு சுவிட்ச் ஆஃபில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு வந்து சொல்கிறான். நம்ம சுகா வந்துட்டு சரி ஓகே பார்க்கலாம், ஏதாச்சும் பண்ணலாம். ஐயோ இப்போ எங்கே இருக்கானே தெரிலையே அப்படிங்கிற மாதிரி நம்ம சுகா வேறு சரி ஓகே நம்ம தேடலாம், நம்ம டைமை வேஸ்ட் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு கூப்பிட்டு போயிடுறான். நம்ம ஜிம்மி நீங்கள் அப்படியே ஷோ என்னடா டேயாங் இப்படி பண்ணிட்டு அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சிட்ருக்கான். இப்போ நம்ம டே அந்த லொக்கேஷனும் ரீச் பண்ணிடுறான். அப்படியே அந்த ரிவரில் வந்துக்கிட்டு இருக்கான். அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது நம்ம டேக்கு. அப்படியே பயங்கரமாக அப்படியே ரொம்ப இதை தான் நான் எதிர்பார்த்தேன். இந்த உலகத்தில் எதுவுமே வேணாம் எனக்கு, நோ இன்டர்நெட், மனுஷங்களே வேணாம், நோ ஹியூமன்ஸ், நான் சந்தோஷமாக இருக்கணும், நான் நிம்மதியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டே வந்துட்டு அப்படியே கண்ணை மூடிட்டு அந்த இயற்கையை நேசிச்சுட்டு 2 கையும் விரிச்சிட்டு அப்படியே ஹாப்பியாக அப்படியே வரான். வந்து பார்த்தா அந்த போட்டு வந்து ஒரு இடத்துல வந்து அப்படியே நிற்கிது. உடனே நம்ம டே வந்துட்டு அப்படியே இறங்குறான். இறங்கிட்டு அப்படியே நடந்து போகிறான். அப்படியே நடந்து போனால் பெரிய மரங்களாக இருக்குது. அப்படியே ஒரு பாதை மாதிரி போகுது. ஆல்ரெடி வந்து மனுஷங்களாம் நடந்து போன பாதை மாதிரி.
அந்த மாதிரி அவங்க வந்து வடிவமைச்சு வச்சுருக்காங்க. ஸோ அதே வந்து நம்ம டே வந்து ஃபாலோ பண்ணி போகிறான். போய் பார்த்தா செம்ம பிரம்மாண்டமான அவன் எதிர்பார்த்த மாதிரி ஒரு ட்ரீ ஹவுஸ் தான் அங்கே இருக்குது. செம்ம ஹாப்பியாகிடுது நம்ம டேக்கு. அப்படியே ட்ரீலேயே வந்து ஸ்டெப் மாதிரி பண்ணி அப்படியே ட்ரீலேயே வந்து வீடு மாதிரி அவ்வளோதான். பயங்கர ஹாப்பியாக நம்ம டே வந்துட்டு மேலே ஏறி போகிறான். ஏறி போயிட்டு வீட்டுக்குள்ளே போய் பார்க்குறான். செம்ம ஹாப்பி நம்ம டேக்கு. அப்படியே ஃபஸ்ட்டு டே மட்டும் அவங்க லஞ்சு ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ வந்துட்டு பார்க்குறான், அவனுக்கு பிடிச்ச டிஷ்ஷஸ் எல்லாமே இருக்குது. அப்பா செம்ம ஹாப்பி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டே வந்து சாப்பிட்டுட்டு சரி ஓகே ஒரு தூக்கத்தை போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தூங்குறான். இங்கே நம்ம ஜங்குக்கும் சுகாவும் மங்குன்னு தேடி அலைஞ்சிக்கிட்டு இருக்காங்க. அப்படியே ஈவினிங் ஆகுது. நம்ம டே அப்படியே வந்து செம்ம ஹாப்பியாக வந்துட்டு வெளியே வந்து நின்றுட்டு அந்த லொக்கேஷனை வந்து பார்த்துட்ருக்கான். அப்படியே நம்ம டேக்கு வந்துட்டு அதை பார்க்குறப்போ நம்ம டேக்கு வந்துட்டு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. யாருமே இல்லாத காடு, பறவைகள் அப்படியே மாற்றி மாற்றி ஒரு தாய் பறவை வந்து அதோட குழந்தைகளுக்கு வந்து அப்படியே வந்து ஃபுட்டை ஃபீட் பண்ணுறது, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஃபோட்டோ கேப்சர் பண்ணுறான். அப்படியே பார்த்துட்டே இருக்கா, திடீர்னு 2-3 மான் வருது. அதை பார்க்குற நம்ம டேக்கு ரொம்ப ஹாப்பியாகிடுது. பார்த்தா அந்த மான் வந்து கரெக்டாக அந்த ஸ்டெப்ஸு கீழே வந்து நிற்குது. நம்ம டே வந்துட்டு எது இருக்கான்னு கிச்சனில் போய் பார்க்குறான். போயிட்டு ஸ்நாக் மாதிரி இருக்குது, அதை எடுத்துகிட்டு வந்து அந்த மானுக்கெல்லாம் வந்து போடுறான். மானெல்லாம் சாப்பிடுது. அப்படியே வந்துட்டு நம்ம டே வந்து ரொம்ப அழகாக ரசிக்கிறான். அப்படியே கொஞ்சம் நேரமாகுது. இப்போ வந்து சூரியன் மறைய போகுது. அவ்வளோ அக்யூரேட்டாக செம்ம சூப்பராக இருக்குது. நம்ம டே நிற்கிற பிளேஸ்லேருந்து பார்க்க அவ்வளோ அழகாக ஒரு அருவி அப்படியே கொஞ்சம் தூரத்தில், அதுக்கு மேலே அப்படியே அந்த சூரியன் வந்து மறையிறது அவ்வளோ அழகாக, அப்படியே செவ்வானம். அப்படியே அதை பார்த்துட்டு நம்ம டே வந்து வாயை பொளந்துட்டு கேப்சர் பண்ணிட்டு நிற்கிறான். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்துட்டு செம்மையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த சைடு நம்ம சுகா வந்துட்டு ஐயோ ஃபோன் ஆனில் வச்சுருக்கான் அப்படியே கொஞ்ச நேரம் இருக்கட்டும் டென்ஷனாக இருக்கான். இந்த சைடு நம்ம ஜங்கு பயங்கர பதட்டத்தில் இருக்கான். இன்னும் சுகா ஒர்க் அவுட் ஆகுமா நம்ம சுகா கொஞ்சம் வெயிட் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு மூன்வேன் இதை அப்படி பண்ணுறா அதை அப்படி பண்ணுறா அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நம்ம சுகா தான் வந்து ஹேக் பண்ண ட்ரை பண்ணிகிட்ருக்கான். அப்படியே வந்து நம்ம டே வந்துட்டு சரி ஓகே எதுக்கு மொபைல் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுறான். ஸோ ஹேக் ஆகலை. ஐயோ என்னது இப்படி ஆயிடுச்சு அப்படின்னோடனே நம்ம மூன்வேன் சொல்கிறான், சுவிட்ச் ஆஃப் ஆனாலும் வந்து ஹேக் பண்ணுற ஒரு பையன் எனக்கு தெரியும், பயங்கரமாக அவன் ஹேக் பண்ணுவான் அப்படின்னு சொல்கிறான். யார் அப்படின்ன உடனே மூன்வேன் வந்துட்டு அவனை பார்க்கணுன்னா நம்ம அங்கே போகணும் அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே வந்து இதை முதலே சொல்லித்தர வேண்டியதானடா எருமை மாடு அப்படின்னு சொல்லிட்டு 3 பேருமே கிளம்பி போகிறாங்க அந்த லொக்கேஷன் அந்த பையனை பார்க்க. ஸோ அப்படி இந்த சைடு போகிறாங்க. இப்போது நைட் ஆகிடுச்சு. ஸோ இருட்டிடுச்சு. நம்மகிட்டே வந்துட்டு அப்படியே வந்து அந்த கேண்டில் லைட்டில் அப்படியே உட்காந்துருக்கான் அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக. சரி ஓகே வெளியே கொஞ்சம் அந்த ஃபயர் வைக்கிற மாதிரி விஷயங்கள்லாம் வச்சுருப்பாங்க, போய் இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மகிட்டே வந்துட்டு போயிட்டு அந்த ஃபயர் இதெல்லாம் வச்சுட்டு அப்படியே அது முன்னாடி உட்காந்துட்டு அப்படியே குளிர் காஞ்சிட்டு அப்படியே நல்லா பாடிட்டு அப்படியே கொஞ்சம் நல்லா ஹாப்பியாக அப்படியே சிரிச்சுக்கிட்டே அப்படியே உட்காந்துருக்கான் நம்மகிட்டே. அப்படியே உட்காந்துட்ருக்க நம்ம டேக்கு லைட்டாக பசிக்குது. அப்படியே பக்கத்துலேயே வந்துட்டு அந்த பார்பிக்யூ அந்த மாதிரிலாம் பண்ணுவாங்கள்ல, அதுக்கான விஷயங்களும் ஆல்ரெடி அங்கே இருக்குது. அதெல்லாம் வந்து ஆன் பண்ணிவிட்டு அதுவும் நம்ம டே வந்து ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கான். பண்ணிவிட்டு அப்படியே பாடிட்டு தனியாக இந்த மாதிரி லைஃப் தான் நம்ம டே வந்து எதிர்பார்த்துருந்துருப்பான். அப்படியே சரியான இருட்டு. அந்த இடம் மட்டும்தான் வெளிச்சம், மற்றபடி அந்த ரிவர் ஃபுல்லாகவுமே இருட்டு. அங்கே ஒரு லைட் கூட இருக்காது, ஃபுல்லாக இருட்டு. அப்படியே கொய்யன்னு இருக்குது, அப்படியே ஒரு சத்தமும் இல்லை, அந்த மாதிரி ஒரு இருட்டு. ஸோ இப்படி வந்து நம்ம டே வந்துட்டு இங்கே வந்து குக் பண்ணிகிட்ருக்க சடனாக திடீர்னு ஏதோ உருமுறை மாதிரி சவுண்டு கேட்குது. நம்ம டே வந்துட்டு என்ன இது ஏதோ உருமுறை மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டே வந்து அப்படியே யோசிக்கிறான். யோசிச்சுட்டு அப்படியே லைட்டாக திரும்புகிறான். பார்த்தா ஒரு அனிமல் அப்படியே நம்ம டேவே பார்த்துட்டே இருக்குது. ஆனால் பாவிங்களா இங்கே இந்த மாதிரி அனிமல்ஸ்லாம் வரும்னு யாருமே சொல்லலையடா அப்படிங்கிற மாதிரி நம்ம டே வந்துட்டு ஃபுட்டை தூக்கி போட்டுட்டு குடுன்னு மேலே ஸ்டெப்ஸில் ஏறி மேலே ஓடிடுறான். படம் சேஃப்னு சொல்லிட்டு பார்த்தா அந்த அனிமல் வந்துட்டு அந்த ஃபுட்டை வந்து சாப்பிட்டுட்ருக்கு. அப்பா நான் தப்பிச்சேன், நல்ல வேலை, இல்லாட்டி நான் அதுக்கு இறையாக இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம டே வந்து பார்த்துட்டு அப்படியே வந்துட்டு லைட்டாக சைடாக திரும்பினா பார்த்தா யாரோ ஒரு பர்சன் வந்து சடார்னு அப்படியே மறையிற மாதிரி இருக்குது. அப்படி இந்த இலையோட ஒரு சத்தம் சர்றன்னு நம்ம டேக்கு வந்துட்டு இது வந்து சேஃப் மாதிரி தெரியலை. உடனே நம்ம டே வந்துட்டு என்னடா இது இந்த இடமே ஒரு மாதிரி சரியாக படலையே அப்படிங்கிற மாதிரி ரைட் சைடு திரும்பினா பார்த்தா அப்படி அந்த சைடு ஒருத்தவங்க வந்து டக்குன்னு அப்படியே மறையிறாங்க. நம்ம டேக்கு வந்து தெரிஞ்சிருச்சு யாரோ ஒருத்தவங்க நம்மளை வந்து மறைமுகமாக வாட்ச் பண்ணுறாங்க, இது சரியில்லை, இந்த இடத்துல ஏதோ ஒரு தப்பாக இருக்குது, இங்கே எல்லாமே தப்பாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு சடனாக டக்குன்னு உள்ளே போய் நம்ம டே போயிட்டு டோரை போய் க்ளோஸ் பண்ணிடுறோம். க்ளோஸ் பண்ணிட்டு நம்ம டேக்கு வந்துட்டு அப்படியே பயங்கரமாக ஸ்வெட் ஆகுது பயத்தில். அப்படியே மேலே உள்ள லாக்கு கீழே உள்ள லாக்கெலாம் அப்படியே போட்டுட்டு அப்படியே படப்படன்னு ஹார்ட் பீட்லாம் அடிக்குது. அப்படியே வந்துட்டு விண்டோ வழியாக போய் பார்க்குறான்.
பார்த்தா அப்படியே வந்து 2, 3 பேர் அப்படியே அந்த சைடு இருந்து அப்படியே நடந்து வராங்க. ஃபுல்லாக முகமூடி மாரி போட்டிருக்காங்க. நம்ம டேக்கு இன்னும் அல்லாடுது. என்னடா இது மூஞ்சிலலாம் மாஸ்க் போட்டிருக்காங்க. இது சேஃப்ன்னு தானே சொன்னாங்க. ஆனா இப்படி இருக்கே! அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டே உடனே அங்க வந்து உள்ள ஒரு லேண்ட்லைன் இருக்கும். அதுக்கு ஓடி போய் கால் பண்றான். கால் பண்ணா வந்துட்டு ஃபுல் ரிங் போது யாருமே அட்டெண்ட் பண்ண மாட்றாங்க. என்னடா இது ஆஃபீஸ் கால் பண்ணா யாருமே எடுக்க மாட்றாங்களே! அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டே வந்துட்டு திரும்ப திரும்ப கால் பண்ணா ஃபுல் ரிங் போது யாருமே எடுக்க மாட்றாங்க. இங்க அப்படியே வந்து கதவு டமு 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 டமுன்னு தட்டுறாங்க. நம்ம டே அப்படியே கதவ பார்க்குறா ஷாக்ல. இந்த எபிசோட இங்க எண்ட் பண்ணிக்கிறேன்.